தேவி தேவகி கோகுலம் வந்தாள். அவளது குழந்தையை தேட. நினைவிருக்கிறதா? அவள் அவளுடைய 8வது மைந்தனை தேடி வந்தாள். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது இங்கு நீங்கள் இல்லையே. யசோதா, இது கோகுலவாசி மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மூலையிலும் இதை பற்றி தான் பேசிக் கொள்கிறார்கள். இவையெல்லாம் எதற்கு? எனக்கு உணவளிக்கவா? இங்கே பாருங்கள், தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேள். நமது குழந்தை கண்ணன் பிறந்த அன்று எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் கோகுலவாசிகளும் சுய நினைவில் இல்லை. அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு ஏதேனும் நினைவிருக்கிறதா? அன்று இரவு குழந்தை பிறந்த பிறகு என்னவாயிற்று என்று? அல்லது அனைத்து கோகுலவாசிகளைப் போலவே தாமும் நித்திரையில் இருந்தீர்களா? கோகுலவாசிகள் அனைவரும் நித்திரையில் இருந்தார்களா? இது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னது உன்னிடம்? என்னிடம் தேவி தேவகி சொன்னாள். அதையே ஆதாரமாக வைத்து எனது கண்ணனை அவளது குழந்தை என்கிறாள். மகாராணி தேவகி. யசோதா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தேவி தேவகி சொல்வதை நீ நம்புகிறாயா? அவர்களோ குழந்தை இழந்த தாய். புத்திர சோகத்தில் ஏதாவது புலம்பிக் கொண்டிருப்பார். அது சரிதான். எனக்கும் அவ்வாறு தோன்றியது. அவள் சுய நினைவில் இல்லை என்று எனக்கு தோன்றியது. நீ இதை பற்றியெல்லாம் யோசிப்பதை விட்டுவிட்டு எனக்கு கொஞ்சம் இனிப்பை கொண்டு வா. சரி, கொண்டு வருகிறேன். நந்தரே, எங்கு சென்றார்? நந்தரே, எங்கு சென்று விட்டீர்கள்? பகவானுக்கு வெற்றி உண்டாகட்டும். பகவான் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் உருவாக்கிய திட்டப்படியே நான் அதே விதத்தில் செயலாற்ற நான் ஆரம்பித்து விட்டேன். இனிமேல் எல்லாமே தங்களின் விருப்பப்படியே நடக்கும். அற்புதம் நந்தா, இதைத்தான் உன்னிடமிருந்து விரும்பினேன். இப்பொழுது எனக்கு என்ன ஆணை பகவான்? பிரஜமண்டலம் கடவுள் கம்சனுக்கு எதிராக சதி செய்திருக்கிறது.
அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும். நீ இந்த மொத்த பிரஜமண்டலத்தில் அமைதியை குலைக்க வேண்டும், ஒற்றுமையை உடைக்க வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொரு நபரிடமும் பயம் பரவ வேண்டும். அவர்களே தாமாக வந்து இத்தனை வருடம் எந்த பாலகனை மறைத்து வைத்திருந்தார்களோ அவனை பற்றிய ரகசியத்தை கூற வேண்டும். நிச்சயமாக தங்களின் விருப்பப்படியே அப்படியே நடக்கும். ஆனால் என்னிடம் ஒரு தகவல் இருக்கிறது. அங்கே கோகுலத்தில் தேவகி யசோதாவிடம் இந்த விஷயத்தை நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார். அதாவது கண்ணன் தன் மகன் என்று. ஆனால் அவர்களால் அதை நிரூபிக்க முடிய இயலவில்லை. நிரூபித்தாலும் அது உண்மையல்ல. ஏனென்றால் கண்ணன் தேவகியின் 8வது மைந்தனாக இருக்கவே முடியாது. நீ உனது புதல்வன் கண்ணனை பற்றிய உண்மையை அறிய வேண்டும். அதாவது அந்த கண்ணனுக்கு பின்புலமாக அந்த விஷ்ணுவின் சூழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா என்று. அந்த சக்கரம் ஏந்தியவன் என்னை மதிமயக்குவதற்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறானோ என்று தோன்றுகிறது. தேவகியின் குழந்தையை நான் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவளது புதல்வனாக இல்லாத ஒருவனை தேவகியின் குழந்தையாக நான் பாவிக்க வேண்டும் என்று. தாங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். தங்களின் விருப்பப்படிதான் அனைத்தும் நடக்கும். என்றால் உனது தேவையும் நிறைவேறும். நீ விரும்புவது கிடைக்கும். எமக்கு முன்பே தெரியும், உரிமையை கேட்டு பெறுவதில்லை, அதை நான் தான் கைப்பற்ற வேண்டும். இடையர்களே, வெண்ணையை அடைவதற்கு நம்மிடம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. யுத்தம் தான் அந்த வழி. யார் மாட்டை மேய்க்கிறானோ அந்த இடையன்தான் அந்த மாட்டின் வெண்ணையை சொந்தம் கொண்டாட. பலராமண்ணா, தாம் சொல்வது மிகவும் சரிதான். மாட்டின் சேவகன் எவனோ அவன்தான் வெண்ணைக்கு உரிமையாளராக ஆக வேண்டும். ஆனால் இந்த உரிமையை நாம் நிச்சயமாக சண்டையிட்டு பெற முடியாது. கண்ணா, நீயும் தானே முயற்சி செய்தாய். ஏன் உன்னிடம் இதை தவிர வேற ஏதேனும் வழி இருக்கிறதா? அண்ணா, அம்மா சொல்வாள், எப்பொழுது எந்த வழியும் புலப்படாமல் இருக்கிறதோ நாம் அப்பொழுது அன்பின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அன்பின் பாதையா? கண்ணா, நீ ஏற்கனவே பேச்சுவார்த்தை மூலம் முயற்சித்து பார்த்தாய். ஆனால் கோகுலவாசிகளோ உனது பேச்சை கேட்க தயாராக இல்லை. அவர்களுக்கு நாம் அன்பாக சொல்லி எப்படி புரிய வைப்பது? இல்லை கண்ணா, நீ செய்ய நினைத்ததை முயற்சித்து பார்த்தாய். அதனால் இப்பொழுது நமது உரிமையை யுத்தம் செய்துதான் பெற வேண்டும். சரி பலராமண்ணா, இப்பொழுது நாம் நமது வெண்ணைக்கான உரிமையை சண்டையிட்டே பெறுவோம். ஆனால் நாம் யாருடன் சண்டையிடுவது? யாராக இருந்தாலும் வெண்ணைக்கும் இடையர்களுக்கும் நடுவில் வருபவர். அண்ணா, இந்த முறை நமது முன்பு அசுரர்கள் யாரும் இல்லை. மாறாக நமது மக்கள் தான் இருக்கிறார்கள். நமது தாய் தந்தையர்கள் தான் இருக்கிறார்கள். நமது தாய் தந்தையரிடமே நாம் சண்டையிடுவோமா? இடையர்களான நாம் நமது மக்களுக்கு எதிராக ஆயுதம் எடுப்போமாம்? அண்ணா, நமது அன்னை தந்தையரும் போரிட்டு எந்த உரிமையையும் பெற முடியாது. மாறாக நமது சொந்த மக்களின் முன்பு அன்புதான் சிறந்த ஆயுதமாக இருக்கும். அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து நாம் நமது உரிமையை பெற முடியும். ஆனால் கண்ணா, எப்போதெல்லாம் நான் வெண்ணெய் வேண்டும் என்று கேட்டேனோ அப்பொழுதெல்லாம் என் அம்மாவே கொடுத்ததில்லை. தோளாதாமா, நமது தாய் தந்தையர் நமக்கு ஒன்றும் எதிரிகள் இல்லை. அவர்களுக்கும் நமக்கு வெண்ணெய் கொடுக்க ஆசைதான். ஆனால் மாமன் கம்சன் மீது இருக்கும் பயத்தின் காரணமாக அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லையே. அதனால் நமது தாய் தந்தையரின் மனதில் மாமன் கம்சனின் பயத்தை நீக்கி
அவர்களின் மனதில் தம் மீது இருக்கும் அன்பை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். நாம் அன்பால் அவர்கள் பயத்தை வெல்ல வேண்டும். கண்ணா, உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா இந்த பாதையில் சென்று நாம் வெற்றி அடைய முடியும் என்று? பலராமண்ணா, அதற்கு முதலில் நாம் இந்த பாதையில் செல்ல வேண்டும். ஒருவேளை அப்பொழுதும் வெற்றி கிடைக்காவிட்டால் அதன் பின்பு உங்கள் வழிதான். சரிதான் கண்ணா, நீ எனது இளைய சகோதரன். அதனால் முதலில் நீ சொல்லும் பாதையில் முயற்சித்து பார்ப்போம். தோழர்களே, நாளை அதிகாலையில் நாம் இந்த முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும். நமது கோரிக்கையாலும் அன்பாலும் நமக்கு நமதின் வெண்ணையின் உரிமை பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஆமாம், அப்படியே செய்யலாம். பெற்றே தீர வேண்டும். ஆமாம், அப்படியே செய்யலாம். பெற்றே தீர வேண்டும். அந்த சக்கரம் ஏந்தியவன் என்னை மதிமயக்குவதற்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறானோ என்று தோன்றுகிறது. தேவகியின் குழந்தையை நான் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவளது புதல்வனாக இல்லாத ஒருவனை தேவகியின் குழந்தையாக நான் பாவிக்க வேண்டும் என்று. மன்னர் கம்சரே, இப்பொழுது உண்மை வெகு தொலைவில் இல்லை. ஏனால் நந்தன் உங்களோடு இருக்கிறான். வெற்றி உண்டாகட்டும். பகவான் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். நீண்ட நேரமாக தங்களை தேடுகிறோம். காரணம் என்ன? நந்தகோபரே, தாங்கள் தானே முடிவெடுத்தீர்கள் மன்னர் கம்சருக்கு இரட்டிப்பு வரி கொடுத்தே ஆக வேண்டும் என்று. ஆனால் என்ன? உங்களுக்கு என் முடிவில் ஏதாவது மாற்று கருத்து உண்டா? நந்தகோபரே, தாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை இந்த கோகுலமே இந்நாள் வரைக்கும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் இம்முறை இவையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாதா? நந்தகோபரே, வேறு வழியே இல்லை என்றால் நாங்கள் எங்கள் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான். ஆமாம், எங்கள் உயிரை விட்டு விடுவோம். அப்படி என்றால் ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும்? செல்லுங்கள், சென்று உயிரை மாய்த்துக் கொள்ளுங்கள். மரணிப்பதற்கு பயமாக உள்ளதா? நான் ஏதேனும் உதவி புரியட்டும். உங்கள் அனைவரையும் நான் கொல்லப் போகிறேன். பிரபு, இதே நந்தர்தான் தமது எதிரிகள் மீதும் அன்பை காட்டுபவர். கம்சனின் பிரச்சனையை கூட அகிம்சையின் பாதையில் சென்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்று அவரது மனதில் இப்படி ஒரு வன்முறையா? பிரபு, பாவி கம்சன் அப்படி என்ன செய்துவிட்டான்? நந்தர் தனது மக்களுக்கு எதிரியாகிவிட்டாரே. தேவி, இதற்கு மேல் செய்வதற்கு கம்சனுக்கு ஏதேனும் உண்டா? அவனுக்கு அவனது வாழ்வின் நோக்கமே தர்மம், சத்தியம் மற்றும் அன்பின் இருப்பிடத்தில் அதர்மம், பொய்மை மற்றும் வெறுப்புணர்வை ஸ்தாபிப்பதுதான். தாங்கள் சொல்வது சரிதான் பிரபு. ஆனால் அப்பொழுதும் என்னால் இதை நம்பவே முடியவில்லை பிரபு. தங்கள் வளர்ப்பு தந்தை நந்தரை யாராவது இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா? எனக்கு ஏதோ நந்தரின் வேடத்தில் வேறு யாரோ இருப்பது போல் தோன்றுகிறது. தேவி, பொய்யானது அதிக காலத்திற்கு உண்மையின் வேடத்தை தரிக்க முடியாது.
ஆதலால் சத்தியம் யாதாயினும் அது விரைவிலே தம்முன் வெளிப்பட்டுவிடும். கோகுலவாசிகளே, கேள்விப்பட்டதுண்டு அந்த நாராயணனின் கருணை உண்டு என்பது. தேவர்கள் கூட இதை பூமியின் சொர்க்கம் என்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சொர்க்கலோகம் யமலோகமாக மாறப்போகிறது. ஏனென்றால் இப்பொழுது நான் வந்து விட்டேன். அந்த சதிகாரன் நாராயணனின் எதிரி, கம்சனின் நண்பன், கிரகங்களின் அரசன் ராகு. ராகு, பிரபு, நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவன் தங்களின் பரம எதிரி ராகு. ஆம் தேவி, இவன் அதே அசுரன் ராகுதான். இவன் அமிர்தம் குடிப்பதை தவிர்ப்பதற்காக நான் தான் இவனது சிரசை இவனது உடலிலிருந்து துண்டித்தேன். அந்த சம்பவத்திற்கு பிறகு இவன் தேவ நிலையை அடைந்திருந்தாலும் கூட இவனது இயல்பானது இன்று வரை அசுரன் தான். நாராயணா, உனது சூழ்ச்சினால் தான் அசுரர்கள் எங்களால் அமிர்தம் குடிக்க முடியாமல் போயிற்று. நீ எப்பொழுதுமே எங்களுக்கு எதிரிதான். அதனால் எதிரியின் எதிரி எனக்கு நண்பன். அதனால் தான் கம்சனுடன் நான் நட்புணர்வோடு இருக்கிறேன். அதன் மூலம் நான் எனது மற்றும் ஒட்டுமொத்த அசுர இனத்திற்கே எதிரியான உன்னை பழிவாங்க போகிறேன். விஷ்ணு, உனது கருணை பெற்றிருக்கும் இந்த இடமானது இப்பொழுது ராகுவின் வசிப்பிடமாக போகிறது. இனி இது ராகுவினுடையது. அதனால் இன்றிலிருந்து கோகுலம் மீது ராகுவின் பார்வை விழப் போகிறது. இப்பொழுதே இந்த கணத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது இந்த கோகுலம் மீது இந்த ராகுவின் தாக்குதல். பசுக்கள் எதற்காக இப்படி கத்திக் கொண்டிருக்கிறது? இவைகளுக்கு அப்படி என்ன நேர்ந்தது? கோமாதா, அமைதி அடையுங்கள், அமைதி அடையுங்கள். இந்த பசுக்கள் எதற்காக இப்படி கத்துகின்றன? ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருவது போல் உள்ளது. கடவுளே, இங்கு என்ன நடக்கிறது? கோகுலத்தின் மீது ஏதோ ஒரு கருப்பு நிழல் படுகிறது.